ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி கேக் ரெசிபி செய்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் கேக் செய்கிறதுக்கு. ஸோ நான் வந்து மில்லட் வச்சு செஞ்சுருக்கேன். இது என்ன மில்லட்னா சாமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாமை மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா மில்லட்ஸையும் வச்சு நீங்கள் கேக்கு, அப்புறம் குக்கீஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து மைதா வீட்டு ஃப்ளார் வச்சு செய்கிறத விட இது டபுள் பங்கு உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி எல்லாேருக்கும் கேக் பண்ணுறதுக்கு தெரியும். நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா பட்டரு, அப்புறம் 4 முட்டை, அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ஒரு பின்ச் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1/2 ஸ்பூன் வேணும்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து முட்டையை வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வெனிலா எசன்ஸும் பட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பட்டருக்கு பதில். தென் வந்து நீங்கள் வந்து முட்டை யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து தயிரும் மில்க்கும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவே வரும். 30 to 40 minutes வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. நான் கொஞ்சம் டைம் வச்சுட்டேன், ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.